ஓம் மகா கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலமாக 2024ஆம் ஆண்டிற்கான ஆவணி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா விருச்சிக ராசிக்கான வீடியோ. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாத கிரகநிலையானது எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்பாக எல்லா நபர்களும் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னாக்கா, ஆவணின்னு சொல்கிறீங்க சார், எந்த தேதியிலேருந்து எந்த தேதி வந்து ஆங்கில தேதி குறிப்பிட்டிங்கன்னா எங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்களுக்காக சொல்ல விரும்புகிறேன். ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதியிலேருந்து செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளில் தான் நான் இப்போ விருச்சிக ராசி என்பவர்களுக்கான பலன்களாக சொல்ல இருக்கிறேன். அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா, உங்கள் ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது ராசிக்கு 7ஆம் இடத்தில் குருவும் செவ்வாயும் இணைந்திருக்கார். அப்போ உங்களோட ராசிநாதனும் 2ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியும் இணைந்து தனக்கு 7ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார் அப்படின்றீங்க. அப்போ இந்த இணைவுகளானது எவ்வளோ நாளைக்கு இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, வருகின்ற ஆவணி 10 தேதிங்க, அதாவது ஆகஸ்ட் 26ஆம் தேதி வரலும் உங்கள் ராசிநாதன் ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கிறார். ஆகஸ்ட் 26ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்த செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்துக்கு செல்ல இருக்கிறாருங்க. அப்போ 8ஆம் இடத்துக்கு செவ்வாய் மறைந்தால் விசேஷம் இல்லையானாக்கா, செவ்வாய்க்கு 8ஆம் இடம் மறைவு ஸ்தானங்களும் இல்லை. 8ஆம் இடத்துக்கு அந்த செவ்வாய் சென்றாலும் செவ்வாய் சொந்த நட்சத்திரத்தில் நிற்கிறார். சொந்த நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களும் வலிமை பெற்றதாகவே அர்த்தம். 8ஆம் இடமும் உங்கள் ஜாதகத்துக்கு மறைவு ஸ்தானங்கள் இல்லை அப்படின்றீங்க. அப்போ உங்கள் ராசிநாதன் முழுமையாகவே இந்த மாதம் முழுக்க வலிமை பெற்று உட்கார்ந்துருக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் தெரியுதுங்க. அதனால் உங்கள் ராசிநாதன் எந்த விதத்தையும் குற்றங்கள் குறைகள் சொல்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஆனால் குறிப்பாக இந்த ஆவணி 10 முதல் 10 நாட்கள், அதாவது ஆகஸ்ட் 17லேருந்து ஆகஸ்ட் 26 இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, உங்களோட வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட், திருப்பு முனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கும். திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பண உறவுகள், எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே கண்முன்னே நடக்கக்கூடிய அமைப்புகள், குடும்பத்தில் சுப நிகழ்வுகள், சுபகாரியங்கள், அழியா சொத்து சேர்க்கை, வீடு மனை வாசல் வாங்குவது, வீடு மனை வாசல் கட்டுவது, குடிபெயர்றது, குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்கிறது, இதை மாதிரியான சுப நிகழ்வுகள் செய்யக்கூடிய காலகட்டங்களானது உருவாகிறத கண்குளர பார்க்க முடியுதுங்க. அப்பொழுது குருவும் செவ்வாயும் இணைந்தாலே அது குருமங்கள யோகம் அப்படின்றது எழுதப்பட்ட விதிங்க. அப்போ குருமங்கள யோகம் அப்படின்னாக்கா என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அழியா சொத்துக்களை குறிக்கக்கூடிய எல்லாமே குருமங்கள யோகத்தில் வரும். அப்போ செவ்வாய்னாவே நிலத்துக்கு அதிபதி. அப்போ செவ்வாய் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகள் தீர்வுக்கு வரக்கூடிய காலகட்டங்கள், புதுமையான நிலங்கள், அதாவது வீடு மனை வாசல், தோட்டம், இது மாதிரி வாங்கக்கூடிய யோகங்கள் உருவாகுன்ற விதிங்க. அப்போ இந்த முதல் 10 நாட்களுக்குள்ளார இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் செய்துக்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும். அது மட்டும் போதாதுன்னு உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் குரு பகவான் உங்களை ராசியை முழுமையாக பார்த்துட்டு இருக்காருங்க. 5ஆம் அதிபதியான குரு பகவான் 7ஆம் இடத்தில் உட்கார்ந்து உங்களுடைய ராசியை பார்த்து கொண்டு இருக்கிறார். அப்போ இந்த செவ்வாய் இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னாக்கா 12 வருடத்துக்கு ஒரு முறை தான் அந்த இடத்துக்கு அவரால் வர முடியும். அப்போ அந்த யோகமானது இந்த நேரத்தில் செயல்பட்டு இருக்கு. என்னோட வீடியோவை தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்துருக்கக்கூடிய நபர்களாக இருந்தால் தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். தெளிவாக சொல்லிகிட்டே தான் வந்துட்டு இருக்கேன். இந்த 2024 மே மாதத்திலிருந்து இந்த யோகம் தொடர ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த யோகம் எவ்வளோ நாள் வரலும் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, 2025 மே மாத காலகட்டம் வரலுமே இந்த குரு பகவான் 7ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்க்க போகிறார். இந்த நேர காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, எந்த காரியங்கள் நீங்கள் செய்தாலும் அந்த காரியங்களை தோல்வி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் எல்லோரும் கிடையாதுங்க. அப்போ குரு பகவான் 7ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய காலகட்டங்கள், எது செய்தாலும் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டங்கள், நினைச்சது சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள், குடும்பத்தில் சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்களும், அழியா சொத்து சேர்க்கையும், வீடு மனை வாசல் வாங்கக்கூடிய யோகங்களும், வீடு மனை வாசல் கட்டக்கூடிய யோகங்களும் உருவாகும் அப்படின்ற விதிங்க. உண்மையாகவே சொல்ல வரேங்க, அன்றைய காலகட்டத்தில் இப்பொழுது தான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஜாதகம் எழுதப்பட்டு வச்சுருக்கோம். அன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, அரச குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு மட்டுமே ஜாதகங்கள் எழுதப்பட்டிருந்தது. அரசர்களுக்காகவே மட்டுமே ஜாதகங்கள் இருந்தது. அப்போ சாதாரண மக்கள்கள் எல்லாருக்கும் எப்போ ஜாதகம் இல்லையானா ஜாதகம் கிடையாதுங்க. அன்னைக்கு ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னாவே அன்னைக்கு என்ன நட்சத்திரம் மட்டும் குறித்து வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அப்போ ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னாக்கா ஒரு நட்சத்திரம், அதாவது அஸ்வினி நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறக்குனாக்கா அந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கு என்னைக்கு குரு பகவான் வருவாருன்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க.
அப்ப அந்த குரு பகவான் எப்பொழுது அந்த அஸ்வினி நட்சத்திரத்தை தொடராரோ அந்த காலகட்டத்துல அந்த நபர்களுக்கு செய்ய வேண்டிய சுப நிகழ்வுகள் எல்லாமே செய்திருவாங்க. அழியா சொத்துக்கள் வாங்குவது, வீடு மனை வாசல் கட்டுவது, திருமணம் பண்ணி வைப்பது, இது மாதிரி சுப நிகழ்வுகள் எதுவாக இருந்தாலும் அந்த நேர காலகட்டத்தில் மட்டும்தான் செய்வாங்க. எதுக்காக செய்வாங்க அப்படின்னாக்கா, ஜாதகத்தை மீறிய பரிகாரங்கள் அதில் உண்டு. ஜாதகமே பரிகாரம் என்பது அதுதான் உண்மைங்க. அப்ப என்னன்னாக்கா, அந்த அதே நட்சத்திரத்தை இந்த குரு பகவான் செய்தார் தான் 7ஆம் இடத்துக்கு அந்த நேரத்துல குரு வருவாருங்க. அப்ப இந்த 7ஆம் இடத்துக்கு குரு வரக்கூடிய காலகட்டத்துல தன் ராசியை குரு பார்ப்பார். அப்ப குரு பார்வைப்படக்கூடிய காலகட்டங்கள்ல அந்த நபர்களுக்கு திருமணம் பண்ணி வச்சாலும் சரி, அல்லது தொழில் தொடங்கி வச்சாலும் சரிங்க, எந்த ஒரு சுப நிகழ்வுகள் செய்தாலும் அந்த சுப நிகழ்வுகள் என்ன தசாபுத்திகள் நடந்தாலும், 7 சனி, கண்டக சனி, அஷ்டம சனி, அர்த்தாசிரம சனி, எந்த சனி பிடிச்சி நடந்தாலும் அந்த நேர காலகட்டத்தில் அவங்களுக்கு நல்லது செய்து வச்சாக்கா அதுல தடைகள் ஏற்படாது. அதனாலதான் அந்த நாலு காலகட்டத்தில் திருமணம் அப்படின்னாவே அவங்க நட்சத்திரத்துக்கு 7வது இடத்துல எந்த இடத்துல குரு பகவான் போறாரோ அதை அப்பொழுதுதான் திருமணம் பண்ணி வைப்பாங்க. அப்ப இதெல்லாம் காலகாலம் மாறி போயிடுச்சுங்க. அப்ப இந்த நேர காலங்களில் நான் எதுக்காக சொல்ல விரும்புறேன்னாக்கா, விருச்சிக ராசி என்பவர்கள் யாராவது திருமணம் பண்ணாம இந்த நேர காலகட்டம் வயது வந்து காத்துறீங்கனாக்கா ஜாதகத்தை எடுத்து தள்ளி வச்சிருங்க. ஜாதகத்தை நீங்க பார்க்க வேண்டாம். பொண்ணுக்கு பையனும் பையனுக்கு பொண்ணும் பிடிச்சிருந்ததுனாக்கா யோசிக்காம நீங்க திருமணம் பண்ணுங்க. கண்டிப்பா வாழ்க்கையில பிரிவுகள் இல்லாம, பிரச்சனைகள் இல்லாம, குழந்தை பேரு தடைகள் இல்லாம, பணம் செல்வாக்குகளுக்கு குறைவில்லாம வாழ்க்கை வாழக்கூடிய அமைப்புகள் உருவாகும். ஒரு கணவன் மனைவி உறவுகள் என்ன தேவை? கணவன் மனைவி இருவரும் சேரணும்னாக்கா இருவருக்கும் ஆயுள் குறைவு இருக்கக்கூடாது, பிரிவுகள் பிரச்சனைகள் இருக்கக்கூடாது, குழந்தை பேருள்ள தடைகள் இருக்கக்கூடாது, வாழ்வதற்கு தகுந்த அடிப்படை தேவைக்கான உணவு, உடை, உறைவிடம், இருப்பிடத்துக்கு குறைவு இருக்கக்கூடாது. இது இருந்தால் போதுமானதுங்க. அதுக்கப்புறம் அவங்களோட விதியின் பயனால அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கிறது அவங்களோட விதி. அப்ப இந்த விதிகள் எல்லாமே இந்த ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு வரக்கூடிய காலகட்டத்தில் செய்தோம்னாக்கா இந்த எத்துக்கும் குறையில்லாத வாழ்க்கை வாழக்கூடிய அமைப்புகளானது உங்களுக்கு ஏற்பட்டு தீருன்ற விதிங்க. அதனால விருச்சிக ராசி என்பவர்கள் யோசிக்கவே வேண்டாம். இந்த மாதம் மட்டும் சொல்ல விரும்பல, 2025 மே மாத காலகட்டத்துக்குள்ளார நீங்க எது செய்தாலும் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டங்கள், நினைச்ச சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள், குடும்பத்தில் சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்களும், அழியா சொத்து சேர்க்கையும், வீடுமனை வாசல் வாங்கக்கூடிய யோகங்களும், வீடுமனை வாசல் கட்டக்கூடிய யோகங்களும், ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு காலகட்டங்கள் தொடர ஆரம்பிக்குது. இந்த நேர காலகட்டத்தை நீங்க எந்த அளவுக்கு சரியா பயன்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில பலம் பெறறதுக்கான ஒரு உன்னதமான காலகட்டங்களா இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. அது மட்டும் போதாது, இந்த நேர காலகட்டத்தில் உங்க ராசிநாதன் 8ஆம் இடத்துக்கு சென்றாலும் அவன் குருவின் பரிபூர்ண அந்த செவ்வாயின் பார்வையானது உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு படுறதுனால ராசிநாதன் 2ஆம் இடத்தை பார்த்தானா தன பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படும், பொருளாதார அபிவிருத்திகள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும், குடும்ப அபிவிருத்திகள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். திருமணம் ஆச்சு சார், வெகு நாள் ஆச்சு, ஆனால் குழந்தை பேர் இல்லைன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு குழந்தை தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகுன்ற விதிங்க. அதே வேளையில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாத காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கான ஒரு காலகட்டங்கள் என்னன்னாக்கா சனி பிரதோஷமும் விநாயகர் சதுர்த்தி வர இருக்கு. இந்த சனி பிரதோஷம் மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த பிரதோஷம்னு சொல்லலாம். முன்ஜென்ம கருமாக்களை போக்கக்கூடிய சக்தி இந்த சனி பிரதோஷத்துக்கு உண்டு. அதாவது வருகின்ற ஆவணி 1ஆம் தேதியும் ஆவணி 15ஆம் தேதியும் சனி பிரதோஷம் வர இருக்கு. இந்த 2 பிரதோஷத்தையும் நீங்கள் கண்டு கழிக்கிறது விசேஷமான பலன்களை தரும். ஆங்கிலத்துக்கு சொல்லணும்னாக்கா ஆகஸ்ட் 17ஆம் தேதியும் ஆகஸ்ட் 31ஆம் தேதியும் சனி பிரதோஷம் வர இருக்கு. அன்றைய நாட்களில் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் சிவன் கோயில் சென்று சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய நந்தி பகவானுக்கு 1 லிட்டர் பால், 1 முழம் முல்லைப்பூ வாங்கி கொடுத்து அர்ச்சனை செய்துட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா முன்ஜென்ம கருமாக்கள் நீங்கிறது மட்டும் இல்லாமல் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான ஒரு சூழல்கள் ஏற்படுத்தி தரத்துக்கான வாய்ப்புகள் உருவாகும். அதே வேளையில் ஆவணி 22ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னாக்கா விநாயகர் சதுர்த்தியானது வர இருக்கு. இந்த விநாயகர் சதுர்த்தி என்று பார்த்தீங்க அப்படின்னாக்கா விநாயகருக்கு அர்ச்சனை பண்ணுறதினுடையவாக எதிர்பார்த்த விஷயங்கள் கண்களே நடக்கிறத பார்க்க முடியும். எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு ஆவணி மாதத்தில் ஒரு சில அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கிறத பார்க்க முடியும். ஏன்னா உங்கள் லக்னத்துக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சூரிய பகவான். அப்போ அந்த சூரியன் சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்று திக்பலம் பெறக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா திடீர் அதிர்ஷ்டங்களும் திடீர் பணவரவுகளும் பெறத்துக்கான வாய்ப்புகள் உருவாகும். தொழில் வளர்ச்சி, தொழில் மூலிமா லாபங்கள், அரசு உத்தியோகத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு அரசாங்கத்தினால் ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டங்கள்,
பத்திரப்பதிவுத்துறை எழுத்துத்துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்குன்ற ஒரு நிரந்தரமான அங்கீகாரம் பெறக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாகும். அதனால் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த நேர காலகட்டம் சிறப்பாக இருக்குது. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கனால ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு தொடர்பு பெறக்கூடிய நபர்களுக்கு வெளிநாட்டு உத்தியோகம் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். வெளிநாடு சென்றீங்கன்னா அந்த நாட்டு குடியுரிமை வாங்கி அங்கேயே செட்டில் ஆகக்கூடிய காலகட்டங்கள் கூட உருவாகுன்றீங்க. அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கனால தெய்வம் சம்பந்தப்பட்ட காரியங்களை நீங்கள் முன்னெடுத்து நடத்துனீங்கன்னாக்கா அந்த தெய்வமே உங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறத பார்க்க முடியுன்றீங்க. அதனால் இந்த நேர காலங்களில் கோயில் தொண்டு செய்வதற்கான உகந்த காலகட்டமாகவும் அமைது. முயற்சி எடுத்தால் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம்ன்றீங்க. இந்த மாத காலகட்டத்தில் அனுபவிக்கக்கூடிய அந்த அதிர்ஷ்டங்களை அனுபவிக்கிறதுக்கு சனிபுரதோஷ 2ஐயும் வழிபாடு செய்துட்டு வாங்க. சனிபுரதோஷ வழிபாடு செய்வதன் விளைவாக முன்ஜென்ம கர்மாக்கள் நீக்கிங்கன்னா எதிர்காலம் சீரும் சிறப்புமாக இருக்குன்றீங்க. மற்ற இடத்துல இந்த தோஷங்கள் பாதிக்க கிடையாது. சீரும் சிறப்புமாக இருப்பீங்க, நலமாக இருப்பீங்க. நன்றி, வணக்கம். விருச்சிக ராசி காலச்சக்கரத்தின் 8வது ராசியான விருச்சிக ராசிக்கு இந்த ஆவணி மாதம் என்ன விதமான பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போறோம். ராசிநாதன் செவ்வாய். இப்ப உங்களுடைய ராசியில பாத்தீங்கன்னாக்க விசாகம், அனுசம், கேட்டை அப்படிங்கிற 3 நட்சத்திரங்கள் இருக்குது. ஆமா, 3 நட்சத்திரங்கள் இருக்குது. இப்ப உங்களுடைய ராசிக்கு குரு பார்வை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ராசிநாதன் 7ஆம் இடத்திலேயே இருக்கிறார். குருவோடவே சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு தான் ஏற்பட்டிருக்கு. இருப்பினும் விருச்சிக ராசியை பொறுத்த வகையில இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமும் நிறைய பேருக்கு நல்லது நடக்கலை அப்படிங்கிற ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்கு. அர்த்தாஷ்டம சனி பாதிப்பு ஒரு பக்கம் இருக்குது. அப்ப விருச்சிக ராசி நண்பர்கள் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, குரு பயிற்சி வந்துருச்சு, குரு பயிற்சி நல்லா குரு பார்வை இருக்குது, ஆனா வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் இல்லை, தொழிலில் ஒரு முன்னேற்றம் இல்லை, வேலையில் நல்ல வருமானம் இல்லை, குடும்ப அமைப்புகளில் இன்னும் சிக்கல் குறையல அப்படிங்கிற ஒரு அமைப்பு குறையல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இந்த விஷயம் எப்ப மாறுது அப்படின்னா இப்ப மாறக்கூடிய காலகட்டம் தான். ஏன்னா உங்க ராசியிலேருந்து 10ஆம் அதிபதி தொழில் அதிபதி, வேலைக்கு அதிபதி, வருமானத்துக்கு அதிபதி, ப்ரமோஷன், அடுத்த கட்ட முன்னேற்றம் வருமானத்துல அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் அவரோட சொந்த ராசியிலேயே வந்து உச்சமா அவருடைய ராசியிலேயே வந்து ஆட்சி பெறார். ஆட்சி பெறக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு தான் ஏற்பட்டிருக்கு. அவர் கூட பாருங்க புதன் சுக்கிரன் இணைவு பெற்றிருக்கு. 7க்குடையவரும் இணைவு பெற்றிருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு தான் ஏற்பட்டிருக்கு. அப்ப இந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில உங்களுக்கு வேலையில ஏதேனும் தடங்கல்கள் இருக்குதா அப்படின்னா, வேலை வியாபாரம் தொழில் சார்ந்த விஷயங்கள் நல்லா போகக்கூடிய அமைப்பு தாங்க இருக்குது. எதுக்கும் பயப்பட வேண்டாம். ஏன்னா வேலை சார்ந்த விஷயத்துக்கு உங்க ராசிநாதன் தான் 6க்குடையவரா இருக்கிறாரு. தொழில் அதிபதி தொழில் ஸ்தானத்துல 10ஆம் அதிபதியிலே ஆட்சி பெற போகிறார். அப்ப இந்த காலகட்டத்துல எப்படி இருக்கும்னா, வேலைக்காக எடுத்த முயற்சி, தொழில் வியாபாரத்திற்காக எடுத்த முயற்சிகள்லாம் வெற்றி பெறக்கூடிய காலகட்டம். அதே நேரத்துல குரு பார்வை அப்படிங்கிறது வேலை அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானோட சேர்ந்து குரு உங்களை பார்க்கிறார். உங்க ராசிநாதனே உங்களை பார்க்கிறார். இதை விட ஒரு சிறப்பான அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படாது. இந்த அமைப்புக்கு கண்டிப்பாக உங்களுக்கு தொழில் வேலை வியாபாரம் சார்ந்த விஷயத்துல ஒரு அடுத்த கட்ட முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்பட்டே ஆகணும். உங்களுக்கு ஜாப்ல, கேரியர்ல, பிசினஸ்ல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஸ்ட்ராங்கான முடிவு எடுக்கணும். அந்த முடிவின்படி பயணம் பண்ணணும். பண்ணீங்க அப்படின்னா சக்சஸ்ஃபுல்லா உங்களுக்கு இதுல ஒரு நல்ல வருமானத்தை, ஒரு ஸ்டாண்டர்டான ஜாப்பு, ஸ்டாண்டர்டான வேலை, தொழில் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு அமைஞ்சிரும். அந்த தொழில் வேலையில இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கிரும், பிரச்சனைகள் நீங்கிரும். அது சார்ந்த மன உளைச்சல்ல இருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம். அப்ப என்ன பண்ணணும்னா, இந்த காலகட்டங்கிறது உங்களுக்கு கோச்சார கிரக நிலைகள் சாதகமா இருக்குது. உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல உங்களுடைய லக்கணம் என்ன, தசாபுத்தி என்ன நடக்குது அப்படிங்கிறத
முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தர்ற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு உங்களுடைய சொந்த ஜாதகம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து இந்த கோச்சாரத்தோட ஒப்பிட்டு பார்த்து அதற்கான முயற்சிகளை எடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களோட தொழில் வேலை பிஸ்னஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. நம்மளுடைய வீடியோ அனைத்துமே பார்த்தீங்கன்னா கோவில் தளத்தில் தான் இருக்கும். ஆமாம், ஏன்னா நம்மளுடைய அன்பர்கள் அனைவருக்குமே முழுமையான குருவருள் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான் நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக கோவில் தளத்தில் முருகன் சன்னதியில் தான் நம்ம எடுக்கிறோம். இப்போ அடுத்து வியாபாரத்துக்கு போகலாம். வியாபாரம் நல்லா இருக்கும். அடுத்து ஃபேமிலி லைஃப்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஃபேமிலி லைஃப்பை பொறுத்த வகையில் ராசிநாதன் குருவோட சேர்ந்து பார்க்கறதுனால திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடக்கூடிய ஒரு நல்ல மாதம். நீண்ட நாள் திருமண பேச்சுவார்த்தை நடக்குது. ஆமாம், அல்லது திருமணம் முடிக்கணும் வரன் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இது ஒரு நல்ல காலகட்டம். இந்த ஆவணி மாசத்துல நீங்க தொடங்கிக்கிறது ரொம்ப சிறப்பான காலகட்டம். திருமணம் ஆல்ரெடி பேசி முடிச்சிருந்தா திருமணம் பண்ணிக்கலாம், அல்லது திருமணத்திற்கான பேச்சுவார்த்தையை எடுக்கிறது அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துக்கு எடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வரன் அமைஞ்சிரும். உங்களுக்கான வரனை தேடி பிடிக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம், கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம், வாழ்க்கை துணையை அமைச்சுக்கக்கூடிய நல்ல காலகட்டமா, அருமையான காலகட்டமா அந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு. அப்ப எல்லா மாதத்தையும் விட இந்த மாதம் அப்படிங்கிறது கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய காலகட்டம், காதல் உணர்வுகள் தோன்றக்கூடிய காலகட்டம், புது மனைவி மக்களோட அதாவது திருமண வாழ்க்கை அமைச்சுக்கிறது, மனைவி கணவன் திருமண வாழ்க்கையை அமைச்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான காலகட்டமா இருக்குது. அடுத்து பாருங்க, மாணவர்களுக்கு தான் கொஞ்சம் சின்ன சின்ன இடையூறுகள் இருக்குது. என்னன்னா 4ஆம் இடத்துல சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியா இருக்கிறாரு. அப்ப படிப்பு கல்வி அப்படிங்கிறது என்னன்னா கொஞ்சம் தடைபடும். எப்படி தடைபடும்னா எடுக்கிற முயற்சிக்கு ஏற்ற பலன் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவா இருக்கும். அப்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அப்ப இந்த காலகட்டத்தில் படிப்பு சார்ந்த விஷயத்துல இருக்கிற மாணவர்களுக்கு மட்டும்தான் என்னன்னா கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். இயல்புக்கு மாறாக கொஞ்சம் கூடுதல் உழைப்பை செலுத்தினா அதற்கான வெற்றி அப்படிங்கிறது இருக்கும். அடுத்து பெண்கள் இல்லத்தரசிகள் போன்றவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குது, குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை மனநிறைவான உற்சாகமான ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கை தான் உங்களுக்கு இருக்குது. அன்பு பாராட்டக்கூடிய, அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியை அதிகரிக்கக்கூடிய, குடும்பத்தில் சந்தோஷமான நிகழ்வுகளை நிறைய பண்ணக்கூடிய, மங்கள நிகழ்வுகள் வீட்டில் நடத்தக்கூடிய, அதே நேரத்தில் குழந்தைகளோட அன்பு பாராட்டக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இருக்குது. அதே நேரத்தில் அக்கம் பக்கத்தோட உறவினர்களோட பாராட்டு, ஒற்றுமை, அப்புறம் குடும்பத்திலேயே உங்களோட உழைப்புக்கு அங்கீகாரம் கொடுக்கறது, இதுவரையும் உங்களை கண்டுக்காதவங்களாம் உங்களுக்கு ஒரு பாராட்டுக்கள் கொடுக்கறது, விரும்பிய பொருளை வாங்கி மகிழ்றது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. அதே நேரத்தில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது வருமா அப்படின்னு பார்க்குறோம். ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது வருமா அப்படின்னா ஒன்றும் பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்றது மாதிரி இல்லை. என்னன்னா இடுப்பு சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும். அதே நேரத்தில் கால் பகுதியில் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும். நடக்கிறது, ஓடுறது, சறுக்கலான இடத்துல ஏறுறது, மலைப்பகுதியில் ஏறுறது, படிக்கட்டுகள் ஏறுறது, அடுத்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம் இதில் பயன்படுத்துறது, இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா வழுக்கிறது, கால் வழுக்கிறது, கால் கணுக்கால் அதாவது கால் பாதங்களில் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால கவனம் எடுத்துக்கங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் ஹெல்த் இஷ்யூஸ்ல இருக்குது. பெரிய பிரச்சனைகள் எதுவும் இல்லை. அடுத்து கொஞ்சம் வயது முதிர்ந்தவர்கள் அவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா புதிய முயற்சிகள் அனைத்துமே கைகூடக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு தான் இருக்குது. எந்த முயற்சி எடுத்தாலும் கைகூடும். ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருக்க இந்த தொழிலை செய்கிறதுனா செய்யலாம், இல்லை வேலைக்கு போயிட்டாச்சு, இன்னொரு வேலை ரிட்டையர்ட் ஆயாச்சு, இன்னொரு வேலை பார்க்கணுன்னாலும் பார்க்கலாம். நல்ல அமைப்பு இருக்குது. எந்த முயற்சி எடுத்தாலும் வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம். முதலீட்டு முறையில் வருமானம் ஈட்டணும்னாலும் ஈட்டக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு. குரு பார்வை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ராசிநாதன் ராசியே பார்க்குறாரு. உங்களுக்கே பார்த்தீங்கன்னா மதிப்பு, மரியாதை, சமூகத்தில் அந்தஸ்து எல்லாமே உயரக்கூடிய நல்ல காலகட்டம்.
அடுத்து முயற்சிகள் பலிக்கக்கூடிய காலகட்டமா முயற்சி ஸ்தானத்தை பார்க்கிறார். அடுத்து 11ஆம் இடம் லாபங்கள் சார்ந்த விஷயங்களை இந்த காலகட்டத்துல லாபங்கள் நிறைவேறாத ஆசைகளை நிறைவேற்றிக்கிறது, தேவையான லாபத்தை சேமிச்சுக்கிறது, வீட்டோடு சொத்து பத்து அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை உருவாக்குறது, அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் அவரவர் தசாபுத்தி நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னா அந்த காலகட்டத்துல சொத்துக்கள்லாம் நிறைய அமையக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குது. விசாகம் நட்சத்திரத்தை பொறுத்த வகையில இந்த காலகட்டத்துல திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது கைகூடக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு ஏற்பட்டிருக்குது. ஆமா, அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா அனுசம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கிறோம். அனுசம் நட்சத்திரத்தை பொறுத்தவரை வண்டி வாகன வீடுகளை சரி செய்கிறது, சின்ன சின்ன செலவுகள் அதெல்லாம் சரி செஞ்சுக்கிறது, அடுத்து குழந்தைகள் அவங்களுக்கான தேவையை நிறைவேற்றுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. பெரியவங்களை இருந்தாங்கன்னா அவங்களோட ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும். அடுத்து கேட்டை நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். புது தொழில்கள், கமிஷன் சார்ந்த தொழில்களில் முதலீடு செய்கிறது, ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரி தொழில்களில் முதலீடு செய்கிறது, அதன் மூலமாக நல்ல வருமானம் பெறக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குது. வாழ்த்துக்கள் விருச்சிக ராசி அன்பர்களே. இந்த காலச்சக்கரத்தின் அதாவதுன்றது 8வது ராசியான விருச்சிக ராசிக்கு வாழ்வாதாரம் எப்படி இருக்கும், சாதகமா இருக்குமா இல்ல பாதகமா இருக்குமா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, பொதுவா இந்த விருச்சிக ராசியில பிறந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே அதிபதி யாருன்னா செவ்வாய் பகவான். அப்ப அந்த செவ்வாய் பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, அப்ப இந்த விருச்சிக ராசிக்கு வரக்கூடிய நட்சத்திரங்கள் முதல்ல என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குருவுடைய நட்சத்திரமான விசாகம் நட்சத்திரம் 4ஆம் பாதம், அதன் பிறகு வரக்கூடிய அதாவதுன்றது சனி பகவானுடைய நட்சத்திரமான அனுச நட்சத்திரம் 4 பாதங்கள், அதன் பிறகு வரக்கூடிய புதன் பகவானுடைய நட்சத்திரமான கேட்டை நட்சத்திரம் 4 பாதங்கள். அப்ப 3 நட்சத்திரங்கள் 9 பாதங்கள் அடங்கிய மிக ஒரு அருமையான ராசி தான் இந்த விருச்சிக ராசி. மேச ராசிக்கும் விருச்சிக ராசிக்கும் அதிபதி செவ்வாய் பகவான். அப்படி இருக்கும்போது இந்த ஆவணி மாசத்துல எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த வீட்டுல எந்தெந்த தன்மையில இருக்கிறாங்கன்றத பத்தி பார்த்துருவோம். அப்ப ரிஷப ராசியில வந்து பாத்தீங்க அப்படின்னா குருவும் அதாவது உங்க ராசிக்கு அதிபதி செவ்வாயும் இணைஞ்சு 2 பேருமே நட்பா இருக்கிறாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா சிம்ம ராசியில புதன் பகவானும் சுக்கிர பகவானும் பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து பகையா இருக்கிறாரு. சூரிய பகவான் இந்த அதாவதுன்றது ஒளி கிரகமான சூரிய பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து ஆட்சியா இருக்கிறாரு. அதே மாதிரி வந்து கன்னி ராசியில கேது பகவான் நட்புல இருக்கிறாரு. இன்னைக்கு அதே மாதிரி பார்த்துட்டீங்க அப்படின்னா கும்ப ராசியில சனி வந்து ஆட்சியா இருக்கிறாரு. மீன ராசியில ராகு பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நட்புல இருக்கிறாரு. இந்த கிரக சேர்க்கையில இந்த கிரக கோச்சாரத்துல அதாவது விருச்சிக ராசியில பிறந்தவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும், நல்லா இருக்குமா இல்ல கஷ்டப்படுவாங்களா, அதை சார்ந்து இப்ப நம்ம வந்து இந்த காணொலியில பாக்குறோம். அப்படி பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் வந்து குருவோட சேர்க்கையில் இருக்கிறார். பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திருடனோ ஒரு குடிகாரனோ ஒரு கெட்டவனோ நல்லவன் கூட போய் சேரும் போது கண்டிப்பா அந்த கெட்டவன் நல்லவன் ஆயிடுறான். அதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்லவன் போய் ஒரு குடிகாரன் திருடன் கூட சேர்ந்துட்டு அப்படின்னா அந்த நல்லவனும் அந்த இடத்துல கெட்டவன் ஆயிடுறான் இல்லைங்களா. அப்படி பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் வந்து குரு கூட சேர்ந்திருக்கிறாரு. அப்ப குரு கூட செவ்வாய் சேரும் போது குரு வந்து யாரு, நவகிரகத்திலேயே ராஜா யாருன்னா குரு தான். அந்த குரு கூட போய் செவ்வாய் உங்க ராசிக்கு அதிபதி சேரும் போது கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மாற்றத்தை தான் கொடுப்பார தவிர கண்டிப்பா உங்களுக்கு வந்து கெட்ட செய்திகள் எதுவுமே கொடுக்க மாட்டாரு. அப்ப கிட்டத்தட்ட சொல்ல போனா இந்த ஆவணி மாசம் 10-15 தேதி வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நேரம் கண்டிப்பா சூப்பரா இருக்கும். ஏன்னா அந்த 10 தேதிக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா அந்த செவ்வாய் பகவான் வந்து குரு கூட இருக்க வேண்டிய செவ்வாய் பகவான் வந்து அடுத்தது மிதுன ராசிக்கு போய் பகையா உக்காந்துக்குவாரு. அப்படி உக்காந்துட்டாரு அப்படின்னா அதுக்கு மேல என்ன அப்படின்னா ஆல்ரெடி பார்க்கும்போது இந்த விருச்சிக ராசியில பிறந்தவங்களுக்கு போராட்டங்கள் அதிகமா இருக்கும். வாழ்க்கையில வயசுக்கு மீறி கஷ்டத்தை அனுபவிக்கிறது யார் அப்படின்னா விருச்சிக ராசிக்காரங்க தான். கிட்டத்தட்ட 30 வயசு இருக்குது அப்படின்னா 30 வயசுல வந்து பட வேண்டிய கஷ்டம் வந்து பாத்தீங்கன்னா 60 வயசுல பட வேண்டிய கஷ்டம் இந்த 30 வயசுல பட்டிருப்பீங்க. அப்ப என்ன அப்படின்னா பாக்குறவங்களுக்கு இல்லைன்னா நீங்க நல்லா இருக்கிறீங்க, நல்லா போறீங்க, நல்லா வரீங்க, நல்லா சம்பாதிக்கிறீங்க, உங்களுக்கு என்ன பாக்குறவங்களுடைய பார்வைதான் நல்லா இருக்குதை தவிர ஒரு பலனும் இல்லை. அப்படி பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கண்ணு இருந்து குருடனாவும் காது இருந்து செவடனாவும் வாயிருந்து ஊமையான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க.
அப்ப 100% குரு சேர்க்கை உங்க செவ்வாய் இருந்தாலுமே கூட அப்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெருசா ஒண்ணும் மாற்றங்கள் கொடுத்த மாதிரி தெரியல. ஆனா பாக்குறவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, குரு சேர்க்கை சூப்பரா இருக்குது, இந்நேரம் வண்டி வாங்கியிருக்கணும், மண்ணு வாங்கியிருக்கணும், தொழில் ப்ரமோஷன் கொடுத்திருக்கணும், வெளிநாடு போயிருக்கணும், மாற்றங்கள் நடந்திருக்கணும் கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க. ஆனா இங்க பார்த்தா தேனெல்லாம் பூசி தெருவெல்லாம் உருன்றனால ஒற்றை மண்ணு தான் ஒட்டுன்ற மாதிரி இன்னைக்கு நம்ம எதை சாப்பிட்டா நம்ம பெத்தம் தெளியுமோன்ற இடத்துலயே தான் இன்னும் இருந்துகிட்டு இருக்கிறீங்க. சரிங்களா? அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கிரக சேர்க்கை வந்து குரு கூட இருந்தாலும் இப்ப புதனாகப்பட்டதை வந்து என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, இன்னைக்கு புதன் பகவான் வந்து 8ஆம் பாவகத்துக்கும் 11ஆம் பாவகத்துக்கும் அதிபதி புதன் பகவான் வந்து இன்னைக்கு 10ஆம் இடத்துல இன்னைக்கு பகையா இருக்கிறாரு. பொதுவா புதன் வந்து யாருன்னா மூலக்காரகன், அறிவுக்காரகன் போய் 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்ப 10ஆம் இடத்துல பகையா இருக்கும்போது இந்த ஆவணி மாசம் 10ஆம் தேதி என்ன பண்றாருன்னா, இன்னைக்கு வந்து சிம்ம ராசியிலிருந்து அவர் கன்னி ராசிக்கு வராரு, சொந்த வீட்டுக்கு வராரு. அப்ப சொந்த வீட்டுக்கு வந்து அவர் உட்காரும் போது என்ன பண்றாரு, ஆட்சியா உச்சம் அடைஞ்சு உட்கார்றாரு. அப்ப உட்காரும் போது என்ன பண்ணுவாருன்னா 11ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு, உங்க ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. அப்ப 11ஆம் இடத்துக்கு வரும்போது லாபஸ்தானத்துக்கு வந்துடுறாரு. அறிவுக்காரகன் மூலக்காரகன் வந்து கட்ட புதன் பகவான் வந்து 11ஆம் இடத்துக்கு ஆட்சியை வந்து உட்காந்துடுறாரு. அப்பதான் உங்களுடைய கையில 4 காசு கண்டிப்பா நிற்கும். இப்ப என்னதான் நீங்க சம்பாதிச்சாலும் அதாவதுன்றது வந்து கறக்கிறது காப்பிடி, உதைக்கிறது பல்லு போற மாதிரி, வர்றது தெரியுது போறது தெரியல, வருமானம் வந்துருச்சுங்க அப்படி சொல்லாம தவிர அது இருப்பு இருக்குதா கண்டிப்பா இல்லை. அப்ப வீதியில இருக்கிற நிம்மதி வீட்டுக்குள்ளார வந்தா கிடையாது, வீட்டுல இருக்கக்கூடிய அதாவதுன்றது குழப்பங்கள், வெளியில போனா நல்லா இருக்குன்னு போனீங்கன்னா உங்களை சுத்தி ஏதோ ஒரு மாற்றங்கள் நடந்துகிட்டே இருக்கு. மொத்தத்துல என்னடா வாழ்க்கை இது அப்படின்ற அளவுக்கு தான் இருக்கும் இல்லைங்களா? பொதுவா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புதன் பகவான் தான் சொந்த வீட்டுல வந்து உட்கார்ந்தார் அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்க்கும்போது இன்னைக்கு வந்து கட்டான்றது 7ஆம் பாவகத்துக்கும் 12ஆம் பாவகத்துக்கும் அதிபதி சுக்கிர பகவான் அவரும் இன்னைக்கு 10ஆம் இடத்துல பகையா உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்ப 10ஆம் இடத்துல பகையா உட்காரும் பொழுது அவர் என்ன பண்றாருன்னா, அதே ஆவணி மாசம் 10ஆம் தேதி வந்து என்ன பண்றாருன்னா சிம்ம ராசியிலிருந்து அவர் வந்து கட்டான்றது கன்னி ராசிக்கு போறாரு. புதன் வீட்டுக்கு போய் சுக்கிரன் உட்காராரு. இப்ப பகையா இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் வந்து 10ஆம் தேதி என்ன பண்றாருன்னா நீச்சம் அடைகிறார். அப்ப ராஜபங்க நீச்ச யோகத்தை அடைகிறார். அப்ப ராஜபங்க நீச்ச யோகத்தை அடையக்கூடிய அந்த சுக்கிர பகவான் என்ன பண்ணுவார் அப்படின்னா, உங்க கணவன் மனைவிக்குள்ளார இருந்த சஞ்சலங்கள் கண்டிப்பா விலகி கொடுத்துருவாரு, சங்கடங்கள் ஓரளவுக்கு சரியாயிடும். 2வது கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தா கூட சேர்ந்து வாழ்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இல்ல அயல் நாட்டுக்கு போய் நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேனுங்க, நான் சொந்த தொழில் செய்ய 10ஆம் இடத்துக்கு வந்து அதிபதி, அதாவது 10ஆம் இடம் சொல்றது தொழில் ஸ்தானம். அப்ப தொழில் ஸ்தானத்துல நான் செஞ்சுக்கிட்டு இருந்து எனக்கு பெருசா வருமானம் இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துல இருக்கிறவர் 11ஆம் இடத்துக்கு போகும்போது அப்ப கொஞ்சம் உங்களுக்குள்ளார ஒரு மாற்றங்க கொடுப்பாரு, தொழில் மாற்றத்தை கொடுப்பாரு, தொழில் வளர்ச்சி கண்டிப்பா கொடுப்பாரு. அப்ப இதையும் தாண்டி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆவணி 10 தேதிக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நல்லா இருக்குன்றதுல ஒரு மாற்றம் இல்லை. இதை தவிர வந்து பாத்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இப்ப குருவுடைய பார்வை. இப்ப பொதுவா பாத்தீங்கன்னா நவகிரகத்திலேயே ராஜா யாரு, குரு பகவான். அப்ப அந்த குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப எங்க இருக்கிறாரு, பொதுவா பாத்தீங்கன்னா குரு பகவான் வந்து இருக்கக்கூடியது கட்டன்றது சுக்கிரனுடைய வீட்டுல ரிஷப ராசியில இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது குருவுடைய பார்வை என்ன, 5, 7, 9ஆம் இடத்தை பாக்குறாரு. அப்ப 5, 7, 9ஆம் இடத்தை பாக்குறாருன்னா 5ஆம் இடமா சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படின்னா கன்னி ராசி பாக்குறாரு, 7ஆம் இடமா விருச்சிக ராசி உங்க ராசி பாக்குறாரு, 11ஆம் இடமா பாத்தீங்க அப்படின்னா கட்டம் மகர ராசி பாக்குறாரு. இந்த 3 வீட்டுக்கு குரு பகவான் கண்டிப்பா ஒரு போஸ்ட்மேனுடைய வேலை என்ன, நமக்கு வந்த லெட்டர் கொண்டு வந்து நம்ம கையில் அப்படியே ஒப்படைக்கிறது. அப்படி பாத்தீங்கன்னா குரு பகவானுடைய வேலை என்ன, நமக்கு கொடுக்க வேண்டியது என்னவோ கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். அப்ப குறைச்சும் கொடுக்க மாட்டாரு, சேர்த்து கொடுக்க மாட்டாரு. அப்ப 100% என்ன பண்ணுவாரு, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் வந்து 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம், அப்ப கன்னி ராசி, விருச்சிக ராசி, மகர ராசி பாக்குறாரு. அப்ப விருச்சிக ராசி உங்க ராசி குரு பார்த்துட்டு இருக்கிறாரு. குரு பார்த்தா கோடி புண்ணியம் இல்லைங்களா? அப்ப பொது பலன்ல யாரு பார்த்தாலும் நல்லா இருக்குதுன்னா நல்லா இருக்குதுன்னு தான் சொல்லி ஆகணும். சரிங்களா? அப்படி பார்த்துட்டீங்கன்னா இன்னைக்கு நீங்க நல்லா இருக்குதுன்னு சொல்றீங்க சாமி, இங்க பார்த்தா நான் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன், வேலை இல்லை, நான் படிச்சுட்டு நான் சும்மா இருக்கிறேன், வீட்டுல மதிப்பு மரியாதை இல்லை, நான் வெளிநாட்டு வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன், 4 காசு சம்பாதிக்கிறதுக்கு என்னால பாத்தீங்கன்னா நாய் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்ப உங்க சுய ஜாதகத்துல தானே கம்ப்ளைண்ட் இருக்குது, பிரச்சனை இருக்குது நம்ம எடுத்துக்கலாம். பொதுவா பாத்தீங்கன்னா குரு யாரை பார்க்கிறாரு, கன்னி ராசி, விருச்சிக ராசி, மகர ராசி, இந்த 3 ராசிக்காரங்களுக்கு இப்ப சூப்பரான ஒரு நேரம்.
சரிங்களா? அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா சனியுடைய பார்வை. இப்ப சனி பாத்தீங்க அப்படின்னா கும்பராசியில் இருக்கிறாரு. கும்பராசியில் இருந்து சனி யாரை பார்க்கிறாரு? 3, 7, 10ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அப்ப அதாவது கும்பராசியில இருந்து 3ஆம் இடமா யாரு பார்க்கிறாரு? மேச ராசி பார்க்கிறாரு. 7ஆம் இடமா யாரு பார்க்கிறாரு? சிம்ம ராசி பார்க்கிறாரு. அப்ப 10ஆம் இடமா யாரு பார்க்கிறாரு? உங்க ராசி தான் பார்க்கிறாரு. அப்ப தொழில் காரகன், தொழிலுக்கு அதிபதியே உங்க ராசி பார்த்தா அப்ப உங்களுக்கு தொழில் நல்லா இருக்குன்னு தானே அர்த்தம். அப்ப குருவும் பார்க்கிறாரு. குரு பார்த்தா என்ன பண்ணுவாரு? புத்திர பாக்கியத்தை கொடுப்பாரு. திருமணம் தடையா இருந்தாங்கலாம் சரி பண்ணி கொடுத்துருவாரு. பிரிஞ்ச குடும்பத்தை ஒன்னாக்கி கொடுத்துருவாரு. மொத்தத்துல குரு வந்து எப்படின்னா சுப கிரகம். நம்மளுடைய வளர்ச்சிக்கு ஒரு மூலஸ்தானமா இருக்கிறது குரு பகவான். அவரு பார்த்துட்டு இருக்கிறாரு. சனி யாரு? தொழிலுக்காரகன். நாம செய்யற எல்லாருக்கும் தொழிலுக்கு அதிபதியாருன்னா சனிதான். அப்ப சனியும் உங்க ராசி பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்ப உங்களுக்கு தொழில் நல்லதா இருந்திருக்கணும், ப்ரமோஷன் கிடைச்சிருக்கணும், வெளிநாடு போயிருக்கணும், வெளி மாநிலம் போயிருக்கணும், சுய தொழில் செய்திருக்கணும், சாதிச்சிருக்கணும். இதையும் தாண்டி பாத்தீங்கன்னா ராகு கேதுடைய பார்வை 3, 7, 11. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா கன்னி ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் வந்து 3ஆம் இடமா யாரை பார்க்கிறாரு? கடகராசி பார்க்கிறாரு. 7ஆம் இடமா யாரு பார்க்கிறாரு? மேல ராசி பார்க்கிறாரு. 11ஆம் இடமா யாரு பார்க்கிறாரு? உங்க ராசி விருச்சிகத்தை தான் பார்க்கிறாரு. அப்ப குரு பார்வை, சனி பார்வை, கேது பார்வை, இந்த 3 பார்வை உங்க ராசி மேல விலகும் போது நிச்சயமா நீங்க நல்லா தான் இருக்கணும். புரியுதுங்களா? ஆனா அதே மாதிரின்றது வந்து அடுத்தது உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி புதன் மாறக்கூடிய தருணம், அதே மாதிரி கேது வந்து பார்க்கும்போது சுக்கிரன் வந்து கட்டன்றது மாறக்கூடிய ஒரு தருணம். இது எல்லாமே பாத்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நிச்சயம் அயல்நாட்டு வேலை, அரசாங்க தொழில், அதாவது சொந்த ஒழிப்பா இருந்தாலும் 4 காசு சம்பாதிக்கிற நேரம், மொத்தத்துல வந்து சாதிக்கிற நேரம் பாத்தீங்கன்னா இந்த ஒரு தருணம் தான் நான் சொல்லுவேன். புரியுதுங்களா? நேரம் நல்லா இருக்குது. ஆனா நேரம் இப்ப நேரம் நல்லா இருக்குதுன்னு நீங்க கேட்டுட்டு எனக்கு நல்லா இல்லைன்றத தயவு செய்து கமெண்ட்ல பண்ண வேண்டாம். நீங்க பண்ணனாலும் தெரிஞ்சுக்குவேன். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்க ஜாதகத்தை முதல்ல பாருங்க. நல்லா இருக்கிறவங்க கண்டிப்பா கேட்க போறது இல்லை. சரி, அவங்க சொல்ற மாதிரி நம்ம நல்லா இருக்குது அப்படின்னு கேட்கிறோம். ஆனா அதே நீங்க தெரியல அப்படின்னா உங்க ஜாதகத்துல என்ன பிரச்சனை, அதாவது லக்னத்தை அடிப்படையை பாருங்க, திசா புத்தி அந்தரத்தை பாருங்க. சரிங்களா? மொத்தத்துல உங்களோட வாழ்வாதாரம் நல்லா இருக்கணும். அதை விட என்னன்னா உங்க ஜாதகத்துக்கு என்ன தொழில் செஞ்சா நல்லா இருக்கும், எப்படி போனா நல்லா இருக்கும், முதல்ல அது பாருங்க. உங்களுக்கு தெரிஞ்சு வேலை செய்யுங்க. சரிங்களா? அப்பதான் உங்களோட வாழ்க்கையில வளர்ச்சி பார்க்க முடியும். 100% விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்றதுல மாற்றமே இல்லை. இது ஆவணி மாசம் 10 தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்குன்னு சொல்றதுல மாற்று கருத்தே கிடையாது. சரிங்களா? சரி நேயர்களே, இதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் ஜோதிடம் நேரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது தவிர உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னுடைய காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசுல இருந்து கேட்டுக்கிறேன். நன்றிங்க. அடுத்து நாம் காண இருப்பது விருச்சிக ராசி. காலபுருஷனுக்கு 8. அது மட்டுமல்ல, கடந்த கால வாழ்க்கையில் தாங்கள் பட்ட துன்பம், தாங்கள் பட்ட துயரம், தாங்கள் பட்ட எண்ணங்கள், தாங்கள் பட்ட வீழ்ச்சி, தாங்கள் பட்ட சொல்லனா துயரங்கள் எல்லாமே தொடர்ந்து கொண்டு வந்து இன்னமும் ஒரு பக்கம் சத்தம் கேட்குது. அப்படி இருக்காங்க விருச்சிக ராசி. பயந்துட்டு இருக்காங்க. 7.5 இல்லை. ஆனா எல்லாம் முடிஞ்சிருச்சு. எந்த கஷ்டமும் இல்லை, எந்த நஷ்டமும் இல்லை. நீண்ட நாள் எதிர்பார்க்கக்கூடிய பலன்கள், நீண்ட நாள் தடையா இருக்கக்கூடிய செயல்கள், நீண்ட நாள் தொழில் தடையாக இருந்தவை எத்தனைக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதா இருந்தால் இந்த வருஷம், இந்த குரு பயிற்சி மிகவும் உயர்வான பயிற்சி. ஏன்னா உங்க ராசிநாதன் மட்டுமல்ல, நல்லா கவனிங்க, 2க்கு 5க்குரிய குருவோடு சேர்ந்திருக்கிறார். உங்க ராசிக்கு 2க்கு 5க்குரிய குருவோடு சேர்ந்த குருமங்கள யோகக்காரனாக அமையப்பெற்றதால் இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். 2க்கு 5க்குன்னா வாழ்க்கை அதுதான். 2க்கு 5க்கு தான் வாழ்க்கை. அப்ப ராசிநாதனோட சேர்ந்துற வேற ஆளோட சேர்க்கை ரொம்ப முக்கியம். நம்ம முன்னோர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க, சேர்க்கை ரொம்ப முக்கியம். ஆக குருமங்கள யோகத்தோட நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு தொழிலும், விவசாயம், அக்ரிகல்ச்சர், அரசியல் சாசனம்,
டிஃபென்ஸு, இராணுவம், பொறியியல், ஹோட்டல், குறிப்பாக நீர் சம்பந்தப்பட்ட அனைத்து தொழில்களும், குறிப்பாக வெளிநாடு வெகு 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 வெகுன்னு ஓடும். வெளிநாட்டுக்குரியவர்கள் வெகு வெகுன்னு போவாங்க. அப்ப வெளிநாட்டுக்குரியவங்க கண்டிப்பாக விருச்சகத்துக்கு உள்ளவங்க தான் போய் ஆகணும். விருச்சகத்துக்கு உள்ளவங்க தான் போய் ஆகணும். அப்படிப்பட்டவங்க எல்லாருமே இந்த விருச்சக ராசி நேயர்களுக்கு மிக அற்புதமான யோக பலனை கொடுக்கும். இந்த மாசத்தை கண்டிப்பா குரு மங்கள யோகத்தோட புதிய தொழிலாலும் சரி, திருமண வைபவங்கள், குழந்தை பாக்கியங்கள், அடுத்தது எந்த எந்த தொழில் ஆரம்பித்தாலும் உங்களுடைய யோக பலன், யோக நாள், தசாபுத்தி எல்லாத்தையும் அனுசரித்து நீங்கள் போகணும். எல்லாத்தையும் கணக்கீடு செய்து வயசு தசாபுத்தியை பார்த்துக்கிட்டு செஞ்சு ஆரம்பித்தா நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். ஏன்னா உங்களுக்கு அதை விட ஒரு சிறப்பு இந்த ஆவணி மாதத்தில் என்னன்னா, கர்மாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவானும் உங்களுக்கு நல்லது செய்வார். கர்மாதிபதி தொழிலில் இருக்கக்கூடிய உங்கள் தொழிலில் இருக்கக்கூடிய சூரியனும் அவருடைய ஆட்சி பெற்றிருக்கிறதுனால அப்போ உங்களுக்கு இதுவரை இந்த சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி இந்த 4 மாதம் இருந்ததை விட இந்த மாதம் ஒரு மகத்தான செழிப்பையும் வளத்தையும் நன்மையையும் கொடுப்பார். அப்படிப்பட்ட மாதம்தான் இந்த விருச்சக ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் நல்ல பலனை கொடுக்கும். அதில் மாற்று கருத்து அல்ல. குறிப்பாக வடக்கு முக உள்ள அம்பாள் வழிபாடு, குறிப்பாக வடக்கு முக உள்ள அம்பாள் வழிபாடு நல்லா பண்ணுங்க. ஏன்னா ஜலராசி எல்லாமே வடக்கு தான், நெருப்பு ராசி எல்லாம் கிழக்கு தான், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அப்போ வடக்கு உள்ளது குலதெய்வ வழிபாடு நல்லா பண்ணலாம். விருச்சக ராசி நேயர்களுக்கு குலதெய்வம் வழிபாடு மிக முக்கியம். ஏன்னா குலதெய்வம்ங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான, அதாவது தான் வாழ்க்கையில் கூட வரக்கூடியது, தனது குடும்பமாக இருக்கக்கூடியது, நீ என்னென்ன செய்கிறங்கிறத கண்காணிக்கக்கூடியது தான் குலதெய்வம். அதனால குலதெய்வ வழிபாடு கொஞ்சம் பார்த்துக்காங்க. குலதெய்வ வழிபாடு நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா குறையில்லாத இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த குரு பலத்தோட நல்லா இருக்கும். உங்களுக்கு வேண்டிய தொழிலை மட்டும் செய்யுங்க, தப்பித்தவரை வேற தொழிலுக்கு போயிடாதீங்க. ஏன்னா விருச்சகங்கிறது சந்திரன் நீச்சம். அப்போ சந்திரன் நீச்சமாக இருக்கிறதுனால நீங்கள் உடனே உடல் ரீதியாக கவனம் தேவை. உடல் ரீதி ரொம்ப முக்கியம். அது பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, நோய் தன்மையை கொஞ்சம் டாக்டர்கிட்ட அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணி சொல்லலாம், யாருக்கு சுகர் இல்லைங்கிறத எண்ணி சொல்லலாம். சுகர் இல்லாதவங்க யாரும் இல்லை, அந்த அளவுக்கு நோய் பரவி வருது. அதில் விருச்சிக ராசி நேயர்களுக்கு பெண்கள் சம்பந்தப்பட்டது, ஆண்கள் சம்பந்தப்பட்டது, அந்த முக்கியமான இடங்கள்லாம் கொஞ்சம் செக் பண்ணிக்கிட்டு பார்த்துட்டிங்கன்னா கவனமாக இருக்கணும். குறிப்பாக நல்லெண்ணெய், இந்த விருச்சிக ராசி நல்லெண்ணெய் சாத்துங்கள், அம்பாளுக்கு நல்லெண்ணெய் சாத்துங்க, பெருமாளுக்கு, விநாயகப் பெருமானுக்கு, முருகனுக்கு, அம்பாளுக்கு காப்பு சாத்துங்க, தைலக்காப்பு சாத்துங்க. தைலக்காப்பு சாத்துங்க, தைலக்காப்பு சாத்தினா மிக அற்புதமாக இருக்கும். தைலக்காப்பு சாத்தினா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா எண்ணெய் காப்போட தைலக்காப்புக்கும் கொஞ்சம் பவர் அதிகமாக இருக்குது. அப்போ தைலக்காப்பு சாத்துங்க. சந்தன அபிஷேகம் மிக சால சிறந்தது. விருச்சிக ராசி நேயர்களுக்கு சந்தனம் மிக சிறப்பானது. சந்தன அபிஷேகம் மிக சிறப்பானது. இதெல்லாம் செஞ்சு வந்தால் இந்த குரு பயிற்சி மிகப்பெரிய நல்ல பலனை கொடுக்குங்கிறதுல மாற்று கருத்து.